வணக்கம், வெல்கம் டு தி ஃபுட் கோர்ட். இன்றைக்கி பருப்பே இல்லாமல் தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப்பு திருவின தேங்காய், 1/4 கப்பு உடச்ச கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 5 கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி வதங்கிறது தான் நம்ம சாம்பாருக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 4 கப்பு தண்ணி, சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், சாம்பார் நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டியாயிடும். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சேலம் பக்கம் எல்லார் வீட்லேயும் இட்லி தோசைக்கெலாம் இந்த சாப்பாடு தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.